ஒரு யூடியூப் நிறுவனத்துடைய விருது வாங்கக்கூடிய மேடையில் கலந்துக்கிறார். அப்போ வந்து என் தலைவர் வந்து அன்றைக்கு பேசுறாரு. அன்றைக்கு ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்க என்ன பேசுறாரு? மக்களாம் சோறு போற விவசாயிலாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழ்வதற்கான நல்லரசா முதல்ல மாறணும்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு நடிகரா இருக்கும்போது அவர் எதிர்த்து கொடுத்தாரா இல்லையா? அன்னைக்கு உதயநிதி என்ன பண்ணாரு? என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? என்ன அவருடைய அரசியல் அன்னைக்கு பயணம் என்ன? லாலா கடசாந்தி அந்த பாட்டு நடனம் பண்ணிட்டு இருந்தார். சரி, உதயநிதி பெரியாரை ஃபாலோ பண்றாரு. அது இளம் பெரியார்லாம் இளம் பெரியார். அங்கதான் வரேன். பெரியார் வந்து செய்த மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? அவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கினது. இளம் பெரியார் ஈரோட்ல என்ன பண்ணாரு? ஈரோட்ல ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க தெரியுமா? ஒரு அமைப்போட மாநாடு நடந்தது தெரியுமா? அதுல இளம் பெரியார் பேசினார். என்ன பேசினாரு? அந்த கூட்டத்தை நடத்தினவருடைய பேரை சாதி பெயரோட சேர்த்து எத்தனை முறை சொன்னாரு? 14 முறை. அதை எண்ணி வேற சொன்னாங்க. எண்ணி சொன்னாரா? அப்ப நீ இளம் பெரியாரா? வெளியில வரமாட்டாருன்னு சொல்றீங்க, கட்சி கட்டமைப்பு இல்லைன்றீங்க, வேட்பாளர் இல்லைன்றீங்க, கொள்கை இல்லைன்றீங்க, அரசியல் தெரியலன்றீங்க, பிரஸ்ஸ பார்க்கலன்றீங்க, இவ்வளவு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எப்படி வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கும்னு நீங்க கேக்குறீங்களா? இப்படி இருந்தா ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசிலுக்கு தடை போடுறீங்க? ஏன் மக்கள் சந்திப்பு நடத்த விட மாட்டீங்க? இன்றைக்கு பாஜகவுடைய அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை பேர் மேல பாலியல் குற்றங்கள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதிர்த்து போராடிதான் நம்ம பார்க்கலையா? தெருவில் இறங்கி போராடினதை நம்ம பார்க்கலையா? பாஜக எந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து சிந்திக்கிறது, பெண்களை எப்படி பார்க்குதுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி பேசுறாருன்னா அப்ப அவருடைய கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எப்படி பேசுவாங்க? இன்னொன்று வந்து எப்படி திமுகல வந்து அந்த ஆபாச பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறாரோ அவருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு வித்தியாசமே கிடையாதுங்கிற நான் பேசி ஒரு 3 வருஷம் உள்ளே அனுப்பி விட்டீங்க. பேசி இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஜெயிலுக்கு போயிருக்காப்புல. 3 வருஷமா அசிசமா தானே பேசிட்டு இருந்தாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் வந்து பேசின விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த நடிகையோட ஒப்பிட்டு பேசினது அது உண்மையில் எல்லாருமே அதை கண்டிச்சாங்க. அதே போல் கட்சியில் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு கூட அந்த பதிவு அனுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். லோயலமணி கூட கருத்து பதிவிட்டு போட்டிருந்தாரு. ஜோதிமணி அவர்கள் வந்து அது ஒரு எம்பி, அவங்க ராகுல் காந்தியோட தொடர்புபடுத்தி பேசினது இந்த மாதிரியான நடவடிக்கை கட்சியை தாண்டி ஒரு பெண்ணாக அவங்க வளர்ந்து வந்து பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ராக் ரெக்கார்ட்லாம் விமர்சனம் பண்ணுறதை எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு வக்ர புத்தி கொண்டவங்களால தான் இந்த மாதிரி பேச முடியும். பார்வை பூரா தப்பா இருக்க ஆட்களால தான் இப்படி பேச முடியும். இன்றைக்கு பாஜகவுடைய அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை பேர் மேல பாலியல் குற்றங்கள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதிர்த்து போராடிதான் நம்ம பார்க்கலையா? தெருவில் இறங்கி போராடினதை நம்ம பார்க்கல. அப்போ வந்து பாஜக எந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து சிந்திக்கிறது, பெண்களை எப்படி பார்க்குதுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி பேசுறாருன்னா அப்போ அவருடைய கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எப்படி பேசுவாங்க? அக்கா ஜோதிமணியை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோவில். ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் நின்று அப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா? வெளியில் சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளை. அவ்வளோ கீழ்த்தரமாக அக்கா ஜோதிமணியை பற்றி பேசுகிறாங்க. 1000 அரசியல் ரீதியாக 1000 எதிர்கருத்துகள் இருக்கட்டும், உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், ஆனால் எப்படி நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க? இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் எப்படி போகிறீங்க? அப்போ பாஜகவோட டீனாகவே அது மாறிட்டு இருக்கு. அவங்க டிஎன்ஏவிலே அது வந்துகிட்டு இருக்குது. அப்போ அகில இந்திய லெவலில் இவங்க பெண்களை வந்து மதிக்கிறது கிடையாது. எப்படி பாஜக செயல்படுதோ அதே போல நீ தமிழ்நாட்டில் செயல்பட ஆரம்பிச்சு. இல்லை, தாவேக்காவை எதிர்க்க முடியலங்கிறதுனால நயினார் இப்படி பேசுறான்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது தாவேக்காவை எதிர்க்கலன்றது பெண்கள் மீதான இவங்க பார்வையே இவ்வளவு குரூரமாக இருக்குன்னு நான் பார்க்குறாங்க. இங்கே பெண்களை இவங்க இப்படி தான் பார்க்குறாங்க, மிக கீழ்த்தரமாக பெண்களை பார்க்குறாங்கன்றது தான் பார்வையாக இருக்குது. அப்போ இதை வந்து அவருக்கு சரி செஞ்சுக்கலன்னா, சரி செஞ்சாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை சரி செஞ்சுக்கலன்னா தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் பாஜகவுக்கு எதிராக. இது நடக்கும். அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த வடு உண்மையிலேயே சொல்கிறாங்க. இவங்க மன்னிப்பு கேட்டாலும் ஆற போகிறது கிடையாது. ஆனால் பெண்கள் பாஜகவை எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வச்சிருவாங்க. ஏன்னா அவர் அதிமுக இருக்கும்போது அந்த மாதிரி விமர்சனம் எங்கேயுமே நம்ம பண்ணி பார்க்கல. அதுதான் சொல்கிறேன். பட் ஒன்ஸ் அந்த கட்சியுடைய டிஎன்ஏ அகில இந்த அளவில் அந்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து எப்படி திமுகவில் வந்து அந்த ஆபாச பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறாரோ அவருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு வித்தியாசமே கிடையாதுங்கிற நான் பேசி ஒரு 3 வருஷம் உள்ளே அனுப்பி விட்டீங்க. பேசி இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஜெயிலுக்கு போயிருக்காப்புல. 3 வருஷமா அசிசமாக தானே பேசிட்டு இருந்தாரு. எவ்வளோ பெண்களை கொச்சப்படுத்தியிருக்கிறாரு, எத்தனை நடிகைகளை பற்றி பேசியிருக்கிறாரு, எத்தனை இடத்துல இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறாரு. அவருக்கும் நயினாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ 2 பேரும் ஒன்று தான். உங்கள் பார்வை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓனருக்கும் அப்படி தான் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு திமுகவுக்கும் அப்படி தான் இருக்குது, ஆபாச பேச்சாளருக்கும் அப்படி தான் இருக்குது, மாநில தலைவர் பேசுறது ஆபாச பேச்சு மாதிரி தான் இருக்குது. கொள்கை இல்லாத கூட்டம் கூச்சல் எழுதுன்னு சொல்லி
துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பேசியிருந்தார். உண்மையிலே இந்த கொள்கையில்ன்ற விமர்சனம் இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் செந்தில்வேல் மாதிரியான பத்திரிகையாளர் இன்னைக்கு ஒரு திமுக ஆதரவாளர் பேசுகிறவங்க வரைக்குமே இது எதிரொலிச்சுட்டே இருக்குல்ல. ஏன் இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தி உங்களுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக திருடன் தான் இன்னொருத்தனை பார்த்து திருடன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ கொள்கை இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த கட்சி தான் அடுத்தவனை பார்த்து கொள்கை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, உதயநிதியோட கொள்கை என்ன சொல்லுங்க. திராவிட கொள்கை தாங்க. நீங்கள் என்ன கொள்கை? யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? பெரியாரை ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சரி, இப்போ உதயநிதி பெரியாரை ஃபாலோ பண்ணுறாரு. அது இளம் பெரியார்லாம் இளம் பெரியார். அங்கே தான் வரேன். இளம் பெரியார் வந்து செய்த மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? அவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கினது. சரி, நீக்கினாரா? எதற்காக நீக்கினாரு? யாருடைய பேருக்கு பின்னாடி இந்த சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் இங்கே சமம்ன்றதுக்காக தான் அதை பண்ணாரு. அந்த புரட்சியை முன்னெடுத்தாரா இல்லையா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பேருக்கு பின்னாடி சாதி பெயர் போட முடியாத ஒரு நிலை இருக்குதுன்னா அது காரணம் தந்தை பெரியார். அவர் அதை முன்னெடுத்தாரா இல்லையா? அந்த புரட்சியை முன்னெடுத்தாரா இல்லையா அவர்? அப்போ அவரோட பேரை சொல்லிட்டு இளம் பெரியார். எப்படி இளம் பெரியார் ஈரோட்டில் என்ன பண்ணாரு? ஈரோட்டில் ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க தெரியுமா? ஒரு அமைப்போட மாநாடு நடந்து தெரியுமா? அதில் இளம் பெரியார் பேசினார். என்ன பேசினாரு பார்த்துருப்பீங்கல்ல? அந்த கூட்டத்தை நடத்தினவருடைய பேரை சாதி பேரோட சேர்த்து எத்தனை முறை சொன்னார்? 14 முறை அதை எண்ணி வேற சொன்னாங்க. எண்ணி சொன்னாரா? அப்போ நீ இளம் பெரியாரா? இளம் பெரியாரா நீங்கள்? அப்போ என்ன கொள்கை இருக்குன்னு அடுத்தவனை பார்த்து கேட்குறீங்க? உங்களுக்கு கொள்கை இதை பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா? அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் அங்கேயே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துக்கே போய் சாதி பேரை சொல்லி பேசுகிறாரு. நீங்கள் இளம் பெரியாரா? நீங்கள் கொள்கைவாதிகளா? நீங்கள் கொள்கை மிக்க கூட்டமா? உங்கள் கட்சி கூட்டத்தில் வாழைத்தாரை பிரிச்சுக்கிட்டு ஓடுறான், கரும்பு தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் கம்பத்து மேலே ஏறின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான், கையில் வீரன் பாட்டில் வச்சிருக்கிறான். நீங்கள் கொள்கைவாதிகளா? அப்போ ஸ்டேஜில் நிற்கிற அத்தனை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த லுங்கி வச்சிருக்க மாதிரி அந்த கட்சியோட துண்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். கொள்கைவாதிகளா? இதை பார்த்து தானே நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க. இதை வச்சு தான் நீங்கள் மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கொள்கைவாதிகளா? உங்களை கேள்வி கேட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து கொள்கைவாதிகளா? இதே நாங்கள் திரும்பி கேட்டால் அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கு எதுக்கு தெரியும்? நீங்கள் கொள்கை எப்படி செயல்படலன்றதுக்கு எங்களால் ஆதாரம் காட்ட முடியும். இல்லை நீங்கள் வைக்கிற விமர்சனம் மாதிரி பேசணும்னாலும் எங்களுக்கு பேச தெரியும். எதுக்கு உதயநிதி தயார்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். உதயநிதி வர சொல்றீங்களா? சவால் வர்றீங்களா? சவால் நேரடியாக பேசுவோம் வாங்க. நீங்கள் கொள்கைவாதிகளா? கொள்கையின்படி நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? பெரியார் வழியில் நீங்கள் நடந்திருக்கீங்களா? அண்ணா வழியில் நீங்கள் நடந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார சொல்லுங்கள், நானும் வரேன், பேசுவோம், 2 பேரும் பேசுவோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்கறது கூட சரி அரசியல் ரீதியான ஒரு கருத்து எடுத்துகிட்டு போயிடலாம். சிடிஆர் நிர்மல் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாருங்கிறதுனால தான் அவர் வந்து நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவேளை பிறக்கலனா ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் கூட ஆயிருக்க மாட்டாரு. ஆமாம், நீங்கள் அவரை இந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கறது கட்சியினுடைய நிர்வாகிகள் தானே, மக்கள் தானே. கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் கிடையாது. தேர்ந்தெடுத்தது யார்? அவரை தேர்ந்தெடுத்துட்டா மக்கள் துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களா? மக்கள் அவரை முதலமைச்சர் அது அந்த அமைச்சர்கள் எடுக்கிற முடிவுங்க அது. நீங்கள் வந்து அப்போ ஏன் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எல்லா மீடியாலையும் பேட்டி கொடுக்கும்போது என் குடும்பத்திலேருந்து என்னுடைய மகனோ என் வாரிசோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு ஏன் சொன்னார்? எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி சொன்னாரா இல்லையா? மக்கள்கிட்ட தானே சொன்னார். நீங்கள் நட்பு சக்தியாக நினைக்கிற கட்சிகளும் இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஐயா நம்ம கேட்குற ஸ்டாலினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் காலத்துக்கு ஏற்ற தேவை இருக்கலாம். சரி சொன்னாங்க. அடுத்தது உடனே என்ன சொன்னார்? அடுத்து ஒரு மாதம் கழிச்சு எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டேன், கட்சி பணிகளுக்காக தான் கொண்டு வந்தார். எம்எல்ஏ சீட் கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் எம்எல்ஏ முடிச்சு என்ன பண்ணாங்க எல்லாரும்? அவர் அமைச்சராக வரான்னு கேட்டாங்க. முடியாது, அமைச்சர்லாம் கொடுக்க மாட்டேன், அமைச்சரவையெல்லாம் இடம் கிடையாது, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான், அவரோட பணியை ஆட்டட்டும்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி அமைச்சராக்குனீங்க திரும்ப? அப்புறம் ஐயா துணை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா தான் துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதற்கெல்லாம் வந்து இன்னும் காலம் கனியவில்லைன்னு பேசினாரா இல்லையா? அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க? அப்போ மக்கள் முட்டாளா? அந்த மக்கள் தானே அவர் தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. துணை முதலமைச்சர் சொன்னாங்களா? எம்எல்ஏ கூட அரசியலுக்கே வர மாட்டாங்கன்னு சொன்னவர் ஒரு அரசியல வந்து எம்எல்ஏ இருக்காங்கன்னா அந்த மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே. அரசியலுக்கே கொண்டு வர விமர்சனம் பண்றது மூலமா அந்த மக்களை விமர்சனம் பண்ற மாதிரி தானே இருக்கு. மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சேப்பாக்கம் தொகுதியில் போய் கேளுங்க, சேப்பாக்கம் தொகுதியில் போய் கேளுங்க. அவர் சேப்பாக்கம் தொகுதியில் ஆரம்பத்தில் முதல் எம்எல்ஏ ஆன கொஞ்ச நாள் மட்டும் எல்லா பாத்ரூமையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தார். அப்புறம் ஆளே காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தவறாக நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் நீங்கள் புலம்பிட்டு இருக்காங்க. சேப்பாக்கத்தில் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சேப்பாக்கம் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேப்பாக்கம் மக்கள் திரும்ப அவர் சேப்பாக்கத்தில் தோக்கடி தயாராக இருக்காங்க. அவரே தொகுதி மாறலாமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாராம். நீங்கள் என்னவோ வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து தாவேக்கோட கற்பனை செய்திகளா இல்லை உண்மையிலே களத்தில் போய் விசாரிங்க. நீங்கள் தான் களத்துக்கு அடிக்கடி போவீங்கல்ல, விசாரிங்க. சேப்பாக்கத்தில் போய் ஒரு சர்வே எடுங்க, விசாரிச்சு போடுங்க. ஏங்க மக்களுடைய மனநிலை தானே நாங்கள் பிரதிலிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் அவருக்கு எந்த விதமான அரசியல் இதுவும் தெரியாது. நீங்கள் அவர் வந்து இவ்வளோ பேசி நீங்கள் அவ்வளோ தூரம் அவருக்காக கேள்வி கேட்குறீங்கல்ல. 2017 வந்து எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது வாங்கக்கூடிய மேடையில் கலந்துக்கிட்டார். ஒரு யூடியூப் நிறுவனத்துடைய விருது வாங்கக்கூடிய மேடையில் கலந்துக்கிறார். அப்போ வந்து என் தலைவர் வந்து அன்றைக்கு பேசுகிறார். அன்றைக்கு ஒன்றிய அரசு எதிர்த்து அன்றைக்கி என்ன பேசுகிறாரு? நமக்குலாம் சோறு போடுற விவசாயிலாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க, போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு வல்லரசு ஆவதை விட விவசாயிகள் வாழ்வதற்கான நல்லரசாக முதல்ல மாறணும்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி நடிகராக இருக்கும்பொழுது அவர் எதிர்த்து கொடுத்தாரா இல்லையா? அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த விவசாயியோட போராட்டங்களுக்கு ஆதரிச்சு கொடுத்தாரா இல்லையா? அன்றைக்கி உதயநிதி என்ன பண்ணார்? என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க. என்ன அவருடைய அரசியல் அன்றைக்கி பயணம் என்ன? 2017 அவருடைய அரசியல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சினிமாவில் தாங்க இருந்தார். லாலா கடசாந்தி அந்த பாட்டுக்கு நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார்.
என்ன பாட்டு? லாலா கடசாந்தி. அந்த பாட்டு நடனம் ஆடிட்டு இருந்தார். அப்ப எந்த அதனால அவர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? எந்த அரசியல் ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. மக்களுக்காக எந்த பணியும் செய்யல. ரசிகர் மன்றத்தை வச்சு கூட மக்களுக்கு ஒன்றும் செய்யல. நடிகராக இருக்கும்போது ஒரு வார்த்தை மக்களுக்காக பேசியிருப்பாரா? அப்ப இவர் யார் வந்து எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்றதுக்கும்? அப்போ உண்மைதானே? நீங்க வந்து உங்க அப்பா இல்லைன்னா நீங்க கவுன்சிலரா கூட இருக்க முடியாது. எங்க தலைவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க. அவர் சொந்த கட்சி ஆரம்பிச்சு 30 வருடம் மக்கள் இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு சேவை செஞ்சு நடிகராக இருக்கும்போது பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசி அரசாங்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி தலைவராக இருக்காரு. எங்க கட்சி இன்னைக்கு 234 தொகுதிகளும் தயாரா இருக்க தேர்தல் களத்தை தயாரிக்க கத்தி பூத்தா மாதிரி வெளியே வராரு, பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த விமர்சனம் பார்க்கலாம். ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவங்க அவர் தான் வெளியில வரமாட்டாருன்னு சொல்றீங்க. கட்சியில வந்து கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு விவாதத்துக்கும் போறீங்க, ஒவ்வொரு விவாதத்திலும் இந்த கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா? அதான் சொல்றேங்க. நீங்க சொல்ற எல்லா விவாதத்தையும் எடுத்துப்போம். வெளியில வரமாட்டாருன்னு சொல்றீங்க, கட்சி கட்டமைப்பு இல்லைன்றீங்க, வேட்பாளர் இல்லைன்றீங்க, கொள்கை இல்லைன்றீங்க, அரசியல் தெரியலன்றீங்க, பிரஸ்ஸை பார்க்கலன்றீங்க. இவ்வளவு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எப்படி வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கும்னு நீங்க கேக்குறீங்களா? இப்படி இருந்தா ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசிலுக்கு தடை போடுறீங்க? ஏன் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்த விட மாட்டீங்க? எதுக்கு எஸ்ஓபி வந்து அப்படி கொண்டு வரீங்க? எந்த கட்சியும் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு எஸ்ஓபி ஏன் கொண்டு வரீங்க நீங்க? ஏன் எந்த பயம் உங்களை தடுக்குது? ஏன் போராடலாம் எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு வருது? அப்போ அதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே, தைரியமா நிக்க வேண்டியதானே? ஏன் பயப்படுறீங்க? ஏன் அப்படி கட கட கடன்னு ஆடுது பேஸ்மெண்ட்? பயம் இருக்கிறதுனால தாங்க ஆடுது. அப்போ கலர் நல்லா வரும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக சொல்கிறோம், நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் ஆரம்பித்த கட்சி, அண்ணா ஆரம்பித்த கட்சி, ஐயா கலைஞர்கிட்ட வந்து, ஐயா கலைஞருடைய கையில் இருந்த கட்சி, அவருடைய மகன் ஸ்டாலின் கிட்ட வந்து, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்த கட்சி இப்போ உதயநிதி கிட்ட வந்து, அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற கட்சி எங்கள் கட்சி கிடையாது. கோபாலபுரம் குடும்ப கட்சி கிடையாது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரியில் உதயநிதி பேசுகிறாரு, பல்லாண்டு காலங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைவர் வந்து திமுகவுடைய இளைஞரணியை தொடங்கும் போது கோபாலபுர இளைஞரணி கழகம் சம்திங் ஏதோ பேர் சொல்லி அந்த பேர்ல தொடங்க. அப்பவே எவ்வளவு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு பாருங்க. அப்பவே பேர் கோபாலபுரம் தான் வச்சிருக்காங்க. அப்பவே கோபாலபுரம் பேர் வச்சு இந்த கட்சி கோபாலபுரத்து கட்சின்றது தொலைநோக்கு பார்வையோட அவர் பண்ணியிருக்கிறாரு. இது எங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. ஓனர்ஷிப் மாத்தி வர கட்சி எங்க கட்சி கிடையாது. நாங்க சுயமா கட்சி ஆரம்பிச்சு எங்க தலைவர் நின்று இருக்கிறாரு. முடிஞ்சா நின்று கட்டி அப்புறம் பேசுங்க. இல்லை, இப்போ ஒரு பக்கம் இறுதி கேள்வியாக நான் வச்சிடறேன். ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி தெளிவாக இருக்காங்க, அவங்க நாங்கள் பலமாக இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இன்னும் நடக்கல, சரிங்களா? அது நடந்துச்சுன்னா இன்னும் தெளிவாயிடுவாங்க. இப்படி இருபெரிய கட்சிகளை சண்டை செஞ்சு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னது, இந்த பக்கம் ஒரு 10 கட்சி சரி கூட்டணி, இந்த பக்கம் ஒரு 13 கட்சி கூட்டணி, சரி தெளிவாக இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னொருத்தர் இருக்காரு, அது வேணான்னு அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே. நீங்க ஏன் வந்து திரும்ப அவரை கொண்டு வந்து உள்ள சேர்க்குறீங்க? அதெல்லாம் அப்படி என்டர்டைன்மெண்ட். சரி, தேர்தலில் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். அதை விட்டுருங்க, களத்துக்கு வரும். சரி, நீங்கள் சொன்னது போல் ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி தெளிவாக இருக்கிறாங்கன்றீங்க, இன்னொரு பக்கம் 13 கட்சி கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவா. ரெண்டு கட்சியோடைய கூட்டணிகளும் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்குற கட்சிகளை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எங்கள் கூட்டணியில் வாக்கு கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்க. மக்களோட கூட்டணியா? மக்களோட கூட்டணி. எங்களுக்கு மக்களை நம்பி தான் நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும். கூட்டணி கட்சியை நம்பி நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கலை. அப்போது வாக்கு கேட்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கே எவ்வளோ தைரியம் இருந்தால், வாக்கு கொடுக்க போகிற மக்களை எங்கள் கூட்டணியில் வச்சுருக்க எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை தான் நாங்கள் களமாறோம், நாங்கள் ஜெயிப்போம். சரி, நீங்கள் உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு பழிக்குதுன்னு தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி.